அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி தகவல். அமெரிக்காவின் முன்னேற்றத்திற்கு காரணம் படிப்படியாக ஆட்சி புரிந்த ஜனாதிபதிகள். அதில் ஒரு ஜனாதிபதி பற்றி நம்ம பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அமெரிக்காவில் உள்நாட்டு அந்த போர் நடந்துட்டுருக்கு. போர் நடந்துட்டுருக்க வேலையில் உத்திரம்னு சொல்லக்கூடிய மிக உயரமாக இருக்கக்கூடிய ஒரு இயந்திரம், அந்த இயந்திரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்களை வச்சு நகர்த்தி கொண்டு வராங்க. ஒரு மேடு வந்த உடனே அங்கேருந்து அதை தள்ளவே முடியல. அப்போ என்ன பண்ணான்னா, குதிரையில் அமர்ந்தபடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு தளபதி, இந்த பக்கம் நீ தள்ளு, அந்த பக்கம் தள்ளுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறவங்க எல்லாருமே நிறுத்தியே, இங்கே வா, இந்த உத்தரத்தை தள்ளுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்றாரு. அப்போ குதிரையில் ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. குதிரையில் நிறுத்துறாரு. நெல் இறங்கி வா, இங்கே ஆள் பத்தலை, தள்ளு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ரொம்ப கடுமையான ஒரு கணம் அது. அப்போ அந்த இறங்கினார்ல குதிரையிலேருந்து, அவர் கேட்குறாரு, நீங்களும் ஒரு கை பிடிச்சி தள்ளலாம் இல்லைன்னு சொல்லிட்டு, நான் தளபதி, நான் எதுக்கு தள்ளணும், நான் உங்களை வேலை வாங்குறதுக்கு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதன் பிறகு ரொம்ப சிரமப்பட்டு தள்ளி அதை மேடு ஏற்றி இறக்கிட்டாங்க. அதன் பிறகு கொஞ்சம் சுலபமாக போக ஆரம்பிக்கும் இல்லைங்களா. அப்படி சொன்ன உடனேவே அப்போ அந்த குதிரையில் ஏறும்போது அந்த ஒரு மனிதர் சொன்னாராம், நாளைக்கும் ஏதாவது கடுமையான வேலையாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனேவே இந்த தளபதி கேட்டாராம், ஆமாம் நீ யார், உன் பேர் என்ன, நான் உன்னை எப்படி தேடி வர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, நான் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, எப்பயுமே உழைக்கக்கூடியவன், எந்த ஒரு சிரமமாக இருந்தாலும் செய்து முடிக்கக்கூடியவர், என் பேர் ஜார்ஜ் வாஷிங்டன் சொன்னாராம். அந்த தளபதி அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாராம். நம்ம எந்த பதவியில் இருக்கிறோன்றது பெருசே இல்லை, நம்மளால் முடியக்கூடிய பணியாக இருந்தால் இறங்கி செய்வது தவறே கிடையாது. நன்றி.